உனக்கு உன்னை அடிக்க உரிமை இருக்கா இல்லையா? அதெல்லாம் இருக்குங்க. நெறையவே இருக்குங்க. உங்ககிட்ட கேட்டனா, சின்ன பசங்க ஏதாவது தப்பு பண்ணா, பெரியவங்க அடிச்சுதான் திருத்துவாங்க. நீ என்ன அண்ணின்னு கூப்பிடுற. அந்த உரிமையில தான் நான் உன்னை அடிச்சேன். அவருக்கு சப்போர்ட் பண்ணி நடிச்சிட்டீங்கல்ல, அதுதான் என்னால தாங்கிக்க முடியல. நான் ஒரு விஷயம் பண்ணா அது சரியா இருக்கும்னு நீ நினைக்கிறியா இல்லையா? இனி நீ என்ன அண்ணின்னு கூப்பிட வேணாம். அண்ணி, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? என் பொண்டாட்டி ரோல் எடுத்து எப்படி எல்லாம் நடுங்க வச்சா பாத்தல்ல. நானும் எப்படியாவது ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னு பணத்தை ஒதுக்கி வைப்பேன்ப்பா. ம். உடனே ஏதாவது செலவு வந்துருது. நானும் அதை எடுத்துடுறேன். சீக்கிரம் வாங்கிடலாம். வீட்டுல ஒரு அம்மா இருந்து பேசியிருந்தா எப்படி பேசியிருப்பாங்களோ, நீ அப்படிதான்ப்பா பேசுன. பட்டுன்னு அடிச்சிட்டேன். கண்ட்ரோல் பண்றதுன்னு எனக்கு தெரியலங்க. இஷ்டத்துக்கு பேசிட்டே இருந்தான். அதான் அடிச்சிட்டேன். ஒன்னும் தப்பா நினைக்கலையேண்ணே. என்னப்பா இதுக்கு போய் வருத்தப்பட்டுட்டு இருக்க? உன் பக்கம் எவ்வளவு நியாயம் இருக்குன்னு எனக்கு தெரியும்ல. தரெல்லாம் குப்பையா இருக்கு. எடுக்காம தண்ணி தெளிச்சிட்டீங்களா என்ன? ஏன் அப்படி பண்றேன்னு கேட்டா, இவன் என்ன சொன்னான் தெரியுமா? இங்க போடுற கோணல் மணலான கோலத்துக்கு இதுவே பரவாயில்லன்னு சொல்றான். பாண்டி ஒண்ணும் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாரு. அவன் சொன்னான். நீங்க சொல்லிட்டு பாண்டி மேல பழி போடுறீங்களா? நான் கோணல் மணல கோலம் போடுறேனா? அவங்க அம்மா எதுக்கு வீட்டை விட்டு போனாங்கன்னு அவனுக்கு தெரியல. அந்த ஆதங்கம், அதனால பேசிட்டா. விட என்ன இஷ்டத்துக்கு வாய் விடுறது? உங்க பையனை நான் இனிமே அடிக்க கூடாது, திட்டக்கூடாதுன்னா சொல்லிருங்க. நான் எதுவும் சொல்லல. நான் எங்கம்மா அப்படிலாம் சொன்னேன்? உடனே மூஞ்ச தூக்குறிய.